நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் சில பொருளோட சில பொருள் சேரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜிக்கலான உடம்புக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாறும். ரெண்டும் தனித்தனியாகவே நல்ல பொருட்களாக இருக்கும். அது ரெண்டும் இணையும் போது ஒரு மேஜிக்கலாக வேறு ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதை வந்து நம்ம பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிட்றது வந்து நல்லது. சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நெல்லிக்காய்ன்றது ஒரு சூப்பர் ஃபுட். அது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். நெல்லிக்காயோடைய மருத்துவ குணங்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. உங்களில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இதை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கும். நெல்லிக்காயில் ஏகப்பட்ட வைட்டமின் சி இருக்குது. உலகத்திலேயே அதிகமான வைட்டமின் சி உள்ள உணவுப் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நெல்லிக்காய் தான். அது போக இதில் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குதுன்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அதனால் இது உடம்பு சரியில்லைன்னா, எனர்ஜி இல்லைன்னா நீங்கள் வந்து நெல்லிக்காயை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் சருமத்துக்கு, தோலுக்கு நல்லது, ஹார்ட் டிசீஸுக்கு நல்லது. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், பிளட் ப்ரெஷரை வந்து அது கம்மி பண்ணோன்னு நம்ம அதனோட பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸ்டில் சில பேருக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து அலர்ஜியாக இருக்கும். அவங்களாலலாம் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. சில பேர் வைட்டமின் சி அலர்ஜியே இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது. வைட்டமின் சி அளவுக்கு அதிகமாகவும் உடம்புக்குள்ளே போகக்கூடாது. ஸோ உங்களுடைய உடம்புல வைட்டமின் சி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு மேலே நெல்லிக்காய் வந்து சாப்பிடுவது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. நீங்கள் எப்போ எனர்ஜி குறைவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ஜுரம் இருந்து உடம்புல ஒரு சோர்வு இருக்குதோ, அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வைட்டமின் சியை வந்து சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக வந்து இது சாப்பிடக்கூடாது. டாக்டரோட ஆலோசனையோடு தான் இதை சாப்பிட்ணும். நிறைய பேருக்கு இது வந்து வயிற்றில் உள்ள இன்டெஸ்டைனில் ஒரு மூமெண்ட்டை கொடுத்து அது வந்து லூஸ் மோஷன் மாதிரி ஒன்றை உருவாக்கும். மற்ற சைடு எஃபெக்டும் வரும்னா டாக்டர் ஆலோசனையின்படி தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்ணும். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க வந்து அதை வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நல்லது தான். அதையும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வந்து சாப்பிட்லாம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க நெல்லிக்காயோட பலன்கள் உடம்புக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம். இது அலர்ஜி உள்ளவங்க மட்டும் இல்லை, இல்லாதவங்களும். ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை எப்படி சாப்பிடணும்? நெல்லிக்காயை முழுசாக அப்படியே கடித்து சாப்பிட்றது தான் மிக மிக சிறந்த இது. ஏன்னா அதை கட் பண்ணிட்டீங்கனாலே அது உடனே, அதாவது எந்த ஒரு பொருள் வீரியமிக்க பொருளோ அதை நம்ம வந்து உடைச்சோ கட் பண்ணியோ பிச்சோ எடுத்துட்டோன்னா உடனே காற்றோடையும் சுற்றுச்சூழலில் உள்ள மாசுகளோடையும் அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு பொருளில் ஒன்று தான் நெல்லிக்காய். இதை கட் பண்ண உடனே அப்படியே சாப்பிட்றதோ இல்லை ஜூஸ் போட்டோ உடனே குடிச்சிடணும். இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி இதை முழுசாக அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்றதுன்றது மிகச்சிறந்தது. நெல்லிக்காயை கண்டிப்பாக வேக வச்சு சாப்பிடவே கூடாதுங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் மாதிரியான விஷயங்களும் செஞ்சு சாப்பிடக்கூடாது. நெல்லிக்காயோட சர்க்கரையை சேர்த்து அது ஒரு உணவு பண்டமாக்கி நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாத விதங்கள். இப்படி சாப்பிட்டீங்கன்னா நெல்லிக்காயினுடைய பலன் இல்லாமல் அதனுடைய எதிர்வினைகள் நமக்கு ஏற்படும். சரி, இப்போ இதை எப்படி பெஸ்ட்டு சாப்பிட்றது, இதோட எந்த பொருளை சேர்த்து சாப்பிட்றது அப்படின்னும் போது கத்தாழை ஜூஸ், கத்தாழை ஆலோவேரா ஜூஸ். இப்போ நான் சொல்கிற வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு 15 ml 15 ml எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சோத்து கத்தாழை ஜூஸ் வந்து ஒரு 20 ml எடுத்துங்க. அது கூட வார்ம் வாட்டர், வெதன்ற தண்ணி, சில் வாட்டரோ பயங்கர ஹாட் வாட்டரோ வேணாங்க. வெதன்ற கண்டிஷனில் இருக்கிற வாட்டர் வந்து ஒரு 35லேருந்து 45 இல்லை 50 ml வந்து தண்ணி எடுத்துங்க. அவ்வளோதான். இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு உடலுக்கு எது ஏற்றதோ அந்த மாதிரியான கண்டிஷனில் வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த சோத்து கத்தாழையும் நெல்லிக்காய் ஜூஸ்னோட காம்பினேஷன், அது கூட வாட்டர் சேரும்போது ஏற்படுற ஒரு மேஜிக், அதை வந்து விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்டு வந்து மிக அற்புதமான நல்லதை வந்து இந்த உடம்புக்கு செய்துன்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அதனோட ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன நல்லது கிடைச்சிதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி. ஏஜேஹெச்.